நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தந்தை அப்துல்லா அவர்களை குறித்து இந்த வீடியோவிலே அவர்களின் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லா அப்துல் முத்தலிஃபுக்கும் ஃபாத்திமாவிற்கும் பிறந்தவர்களில் அப்துல்லாஹும் ஒருவர். அப்துல்லாவோடு உடன் பிறந்தவர்கள் 10 நபர்கள், 6 பெண் குழந்தைகள். இதிலே அப்துல் முத்தலிஃபிற்கு மிகவும் பாசத்திற்குரியவர், அன்பிற்குரியவர் அப்துல்லா. அதை போல அப்துல்லா சிறு வயதிலேயே அழகாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தவர்கள். அப்பொழுது வியாபார நோக்கத்திற்காக பல நாடுகளுக்கும் அப்துல்லா சென்றவர்கள். தன்னுடைய அருமை மகனுக்கு திருமணம் வயது அடைந்த பொழுது அப்துல்லாவிற்கு பெண் தேடுகிறார் அவருடைய தந்தை அப்துல் முத்தலிஃப். தன்னுடைய வம்சத்திலேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிஃப் விரும்பினார். அதன் அடிப்படையிலே ஆமினா என்ற ஒரு பெண் இருந்தார்கள். அவர்களை தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களிடம் பெண் கேட்டார்கள். அதற்கு பின்பாக அப்துல்லாவிற்கும் ஆமினாவிற்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லா மக்காவிலேயே சிறிது காலம் தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்தார்கள். பிறகு வியாபார நோக்கத்திற்காக மதீனாவிற்கு சென்றார்கள். அப்பொழுது தன்னுடைய மனைவி ஆமினா கர்ப்பமுற்றிருந்தார்கள். அவர்கள்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வியாபாரத்தை முடித்துக்கொண்டு மக்காவிற்கு வரக்கூடிய வழியிலேயே நோய்வாய்ப்பட்டார் அப்துல்லா. பிறகு மதீனாவிலேயே அவர் இறந்துவிட்டார். அங்கேயே நாபிகா என்பவரின் இல்லத்தில் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது அவரது வயது 25 இருந்தது. அவர்களின் மரணம் நபிகள் நாயகம் அவர்களின் பிறப்பிற்கு முன்பே நிகழ்ந்துவிட்டது.